கைஸ் நீங்கள் வால்பாறை அதிரப்பள்ளி வந்து ட்ரிப் பிளான் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் இப்போ வந்து வால்பாறையில் கிளைமேட் எப்படி இருக்குது, இன்னும் சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் கைஸ். அதாவது நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் தான் கைஸ் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்கு அதிரப்பள்ளி வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி போக்கல வந்து பார்த்திங்கன்னா மைக் வந்து இதாகலை, அடாப்ட் ஆகலை. என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக மழை வால்பாறையில். அதுலேயே நான் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா மைக்கில் வந்து அப்செட் பண்ணல, மைக் லேசாக தண்ணி பூந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா மைக் எடுக்கலை. இது ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பேன். மறக்காமல் லைக் போட்டு பாருங்க கைஸ். நீங்கள் வால்பாறை அதிரப்பள்ளி வந்து ட்ரிப் பிளான் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் இப்போ வந்து வால்பாறையில் கிளைமேட் எப்படி இருக்குது, இன்னும் சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். நல்லா மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். இப்போது வால்பாறையில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சரியான கிளைமேட் கைஸ். இங்கே மான்சூன் ஸ்டார்ட் ஆகி மான்சூன் பீக்கில் இருக்குது கைஸ். நீங்கள் வந்து இந்த டைமில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெயிலையும் பார்க்கலாம், மழையும் பார்க்கலாம், மிஸ்டியும் பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் அப்படி தான் பார்த்தோம். ஏன்னா எப்படி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆலியார்லேருந்து ஏறக்குள்ளே பார்த்தீங்கன்னா லேசாக வெயில் அடிச்சது. அதாவது மார்னிங் டைம்னால லேசாக ஒரு வெயில் இருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட் இருந்துச்சு. டக்குன்னு மழை, அப்படியே சும்மா சாரல் மழை கைஸ். ஃபுல்லாக சாரலான ஒரு மழை மட்டும் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை வால்பாறை சென்டரில். அந்த மாதிரி தான் கைஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறையில் செம்ம கிளைமேட் கைஸ். நீங்கள் மறக்காமல் உங்கள் பைக்கில் ஒரு ரெயின் கோட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு ஜம்முன்னு கிளம்பி வாங்க. இந்த வால்பாறை உங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். இது 7th ஹெவன் சொன்னாங்க, சும்மா சொன்னாங்களா? 7th ஹெவன் மாதிரி தான் கைஸ் ரியல்லே இருக்குது. அதாவது கார்கல் வியூ பாயிண்ட்லாம் போய் பார்த்தா ஒன்றுமே தெரியல கைஸ். அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குது. ரோடு வந்து நமக்கு முன்னாடி போகிற அந்த ரோடு பிளாக் கலர் மார்க் மட்டும் தான் தெரியுது. அந்தளவுக்கு மிஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கார்கல் வியூ பாயிண்ட்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. ஏன்னா கொஞ்சம் நீங்கள் மிஸ் ஆனால் கூட நம்ம அந்த மிஸ்ட்லேயும் மிஸ் ஆகிடுவோம். அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப சின்ன ரோடு. டெம்போ ட்ராவலரோ இந்த மாதிரி காரோ ஏதோ ஒன்று சல்லுன்னு மேலே இருந்துச்சுன்னா நமக்கு டக்குன்னு ஸ்லிப் ஆயிரும். அதனால் கொஞ்சம் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க கைஸ். ரைட் பண்ணுறது ரொம்ப சேஃபாக ரைட் பண்ணணும். ஏன்னா சேஃப்டி தான் நமக்கு முக்கியம் கைஸ். அதனால் வந்து சேஃபாக ரைட் பண்ணணும். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி தான் போயிட்டுருக்கோம். அதிரப்பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே அதிரப்பள்ளியிலேருந்து நம்ம இன்னொரு டீப் ஃபாரஸ்ட் மூலயமா மூணார் போக போகிறோம். அதாவது இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நானே அதிரப்பள்ளி போகிறேன். ஏன்னா அதிரப்பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வால்பாறை வந்தப்போ வால்பாறையை மட்டும் பார்த்துட்டு ரிட்டன் அப்படியே கிளம்பி போயிட்டோம். அதிரப்பள்ளி போல் அது வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம். அதிரப்பள்ளியில் பார்த்திங்கன்னா யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு ஃபாரஸ்ட் அது. இதுதான் தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. தமிழ்நாடு செக் போஸ்ட் இதான் நீங்கள் கிராஸ் பண்ண. இங்கே வந்து எதுவுமே உங்களை கேட்க மாட்டாங்க. இதை நம்ம கிராஸ் பண்ணி போனோடனே பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே போயிடுவோம். கேரளா பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோலாம் பிளாக் லஞ்சில் நம்ம கேரளாக்குள்ளே இருக்கோம். இப்போ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டு கிராஸ் பண்ணக்குள்ளே அங்கே வந்து நமக்கு தேவையான இதெல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு தேவையான இது இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க. வண்டி நம்பரு, ஃபோன் நம்பர், உங்கள் பேர், இதை மட்டும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க, ஒரு பில் கொடுப்பாங்க. அந்த பில்லை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே கீழே இன்னொரு செக் போஸ்ட் இருக்கும் அதிரப்பள்ளியில். அந்த அதிரப்பள்ளியில் இருக்கிற செக் போஸ்ட்டை நீங்கள் கிராஸ் பண்ணக்குள்ள அந்த பில்லை கொடுக்கணும். மறந்து தூக்கி போட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் அங்கே பிடிச்சிக்குவாங்க. ஃபைன் போடவும் வாய்ப்பு இருக்குது கைஸ். மற்றபடி வேறு ஏதாவது ஃபைன் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபைன் தான் போட முடியும். ஃபைன் போட தான் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து அந்த அளவுக்கு சேஃபாக இருந்துங்க. நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்லிப்பை அவங்க சொல்லிட்டாங்க, இதை கொண்டு போய் கீழே காட்டணும், மறந்து விட்டுட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்லிப்பை எடுத்துகிட்டே போயிட்டோம். கைஸ், ஒன்ஸ் இந்த கேரளாவில் இருக்கிற செக் போஸ்ட்டை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயுமே வந்து இந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் நிற்கக்கூடாது. சப்போஸ் நின்றீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. அவங்க ஃபைன் போட்டுருவாங்கன்றத விட நீங்கள் டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து என்ன எங்கேருந்து வரும், யானை எங்கேருந்து வரும், இல்லை புலி எங்கேருந்து வரும், இந்த மாதிரி விஷயம்லாம் எங்கேருந்து வரும் என்னன்னே தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல எங்கேயுமே நிற்கக்கூடாது. பைக்கில் ரன்னிங்லேயே தான் இருக்கணும். ஓரளவுக்கு ஸ்லோவாக போய்க்குங்க. ரொம்ப ஸ்லோவாக போகிறதோட ஓரளவுக்கு ஸ்லோவாக போங்க. ரொம்ப வேகமாக மட்டும் போயிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதிரப்பள்ளி டீப் ஃபாரஸ்ட்டில் யானை எங்கே நிற்கும், எப்படி நிற்கும், எதுவுமே தெரியாது. நம்ம பாட்டுக்கு போனோம்னா டக்குன்னு போயிட்டு யானை கால்கிட்டே தான் போய் நிற்போம். அந்த அளவுக்கு வந்து அது ஒரு டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு மாதிரி டார்க் ஃபாரஸ்ட் கைஸ். நீங்கள் இங்கே ட்ராவல் பண்ணக்குள்ளே நீங்கள் அதை அப்படியே ஃபீல் பண்ணுவீங்க.
ஏன்னா இங்கே இருக்க அந்த ஒரு டார்க்னஸ் வந்து அப்படியே உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். நாங்கள் போனப்போ அப்படி தான் கைஸ் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் மழை பெஞ்சதுனால இந்த 2 மணி டைமில் கூட எங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட் இருட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து அவசரப்பட்டு எந்த வேகமாக யாருமே போகல. ஏன்னா வேகமாக போய் ஏதோ யானைகிட்ட மாட்டிக்குமோன்னு பயந்துகிட்டே தான் வந்தோம். நீங்கள் அதிரப்பள்ளி, அதாவது இந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட் போனீங்கன்னா கன்ஃபார்ம் எங்கேயாவது ஒரு இடத்துல யானை நின்றுருக்குங்க கைஸ். நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு யானை நின்றுருக்கோம். ஏன்னா நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து எங்களுக்கு முன்னாடி போகிறானுங்க பார்த்தீங்களா இந்த பைக்கில், அவனுக்கு போயிட்டு அங்கே ஏன் நின்றுட்டுருக்கு போடா பாலத்திட்ட ஏன் நின்றுருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி ஓடியான்ட்டானுங்க. ஆனால் பயத்தில் வீடியோ எடுக்கல. நாங்கள் வந்து திருப்பி போகிறோம் அந்த இடத்துல வந்து, ஆனால் யானை நின்றுட்டு இருந்துருக்கு. ஃபுல்லாக வந்து காலடி அச்சிருந்துச்சு. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி ரூட் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சில்ல, அப்போ ஒரு பாலம் உடஞ்சில்ல கைஸ், அந்த பாலம் புதுசாக கட்டினாங்கல்ல, அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஏன் நின்றுட்டு இருந்திருக்கு. சரிடா நம்ம வீடியோ எடுத்து தொலைஞ்சிருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கடைசியில் அவனுக்கு வீடியோ எது எடுக்கல. நாங்கள் சரி வேறு எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பொறுமையாக அப்படியே வந்து போனோம். போனதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடைசியில் நாங்கள் யானையை பார்த்தோம். அது எந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்றத வந்து நான் வந்து வீடியோவில் கொடுக்குறேன், நீங்களே பாருங்கள். கடைசியில் நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன், நான் அதையும் சொல்கிறேன் எந்த இடத்துல பார்த்தேன்னு சொல்லி. நீங்கள் வந்து அதிரப்பள்ளி போக்குள்ள மறக்காமல் இந்த மாதிரி ஒரு முன்னாடியே வந்து ஒரு ரூம் இந்த விஷயம்லாம் புக் பண்ணிங்க. அங்கே ரூம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கைஸ் இருக்குது. நாங்கள் போயிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டோம் ரூம் புக் பண்ணுறதுக்கு. ஏன்னா போய் பார்த்தோம் 2-3 ரூம்ஸ் இருக்குது, நிறையாவே இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் நேரில் போய் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக தான் இருக்கும். ஹையாக இருக்கிறதோட நீங்கள் சண்டே இந்த டைம்லாம் போய்னா உங்களுக்கு ரூம் கிடைக்காது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால் பார்த்திங்கன்னா ரூம் வந்து முடிஞ்ச அளவுக்கு புக் பண்ணிக்கிங்க. இல்லையா வந்து பார்த்திங்கன்னா அந்த சாட்டர்டே போகாதீங்க. வெள்ளிக்கிழமை இந்த வியாழக்கிழமை அந்த மாதிரி நாட்களில் போனீங்கன்னா உங்களுக்கு ரூம் இருக்கும். சண்டே இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரூம் இருக்காது கைஸ். நீங்கள் அதிரப்பள்ளி போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறதுனா பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ரூம் மட்டும் புக் பண்ணிக்கங்க. இதை மட்டும் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அங்கே போய் நான் 4-5 ரூம் போய் பார்த்தோம். ஒரு 2 கிலோமீட்டருக்கு போய் ரூம் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு பிடிக்காமல் கடைசியில் ஒரு ஏசி ரூம் வாங்கி அதில் எக்ஸ்ட்ரா பெட் கொடுத்து அங்கேயே படுத்துக்கிட்டோம். அந்த அளவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளைமேட் கூலிங்கெல்லாம் இருக்காது, கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். நார்மலாக நம்ம ஏரியாவில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அங்கேயும் கிளைமேட் இருக்கும் கைஸ். ஆனால் ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருப்பீங்க, அவ்வளோதான் கைஸ். இந்த அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட்டு சும்மா சொல்லக்கூடாது, உண்மையாலுமே வந்து ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 80 கிலோமீட்டர் வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து ரைடு வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஒரு பைக்கராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ரோடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப சின்ன ரோடு, சிங்கிள் ரோடு தான். இங்கே நெட்வொர்க் கிடைக்கல, எதுவுமே ஜிபிஎஸ் மேப் ஒர்க் ஆகலை. நம்ம போகிறது தான் ரூட்டு. நாங்கள் வர வழியில் கூட அதிரப்பள்ளி ரூட்டு தான், செக் போஸ்ட் வர வரைக்கும் கேட்டுட்டு இருந்தோம். செக் போஸ்ட் வந்ததுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அதிரப்பள்ளி ரோடுன்னு எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் வந்துட்டு இருந்தோம். நீங்களும் பைக்கராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட் ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். மறக்காமல் நான் சொன்ன அந்த டைமிங்குள்ளே போயிருங்க. டைமிங் மீறி போனீங்கன்னா விட மாட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு டீப் ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்டே அப்படி ஒரு டீப்பாக ஒரு மாதிரி பயமுறுத்துது கைஸ். இது வந்து இங்கே யானை நிற்கணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் இந்த ஃபாரஸ்ட்டை பார்க்கலே பயமாக இருக்குது. இங்கே வந்து ரெண்டு வெஹிக்கிள் வந்து ஒரே நேரத்தில் கிராஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சின்ன ரோடு. அப்போனா பார்த்துங்க, யானை நின்றா டக்குன்னு நம்மளால் கட் பண்ணிட்டு கூட ஓட முடியாது. அந்தளவுக்கு ஒரு வந்து டேஞ்சரஸான ஒரு ரூட் தான். நம்மளுடைய ஓன் ரிஸ்கில் தான் இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம ரைட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மன நிம்மதியாக இருக்குது கைஸ் இந்த ஃபாரஸ்ட்டில் நம்ம வந்து ரைட் பண்ணக்குள்ள. நீங்கள் வந்து வால்பாறை வந்தீங்கன்னா வால்பாறையோட போயிடாதீங்க. இந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு இந்த டீப் ஃபாரஸ்ட்டில் ஒரு ரைடை போயிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ட்ரிப்பை முடிங்க. ரொம்ப மெமரிஸாக இருக்கும். இந்த வீடியோ வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன்னா என்னால் மைக் வந்து பேச முடியல. பட் மைக் இருந்தால் நான் ரொம்ப நேரம் பேசியிருப்பேன். மைக்கில் வந்து நிறையா கவர் பண்ணியிருப்பேன். என்ன கேட்டிங்கன்னா, நம்ம அங்கே பார்த்த விஷயத்தை நிறையா வந்து ஷேர் பண்ணியிருப்போம். நான் அதை பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் இருந்தாலும் மைக் ஒர்க் ஆகலை. மலையில் ஃபுல்லாக வால்பாறையில் நம்ம விளாக் எடுத்ததில் மலையில் மைக் கொஞ்சம் தண்ணி பூந்துச்சு. அதனால் வந்து நம்ம நேரம் அப்படி ஆயிடுச்சு. அதனால் நம்மளால் பண்ண முடியல கைஸ். அது இல்லாமல் 2 பைக் பஞ்சரு. இதெல்லாம் வந்து இந்த ட்ரிப்பில் கடந்து கடைசியாக ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் கைஸ். நம்ம வந்து இந்த வால்பாறை அதிரப்பள்ளியிலேருந்து மூணார் போனோம்ல, அது செம்மையான ரூட் கைஸ். மறக்காமல் நிறைய பேர் அந்த ரூட் யாருக்குமே தெரியறதில்ல. நீங்கள் மறக்காமல் அந்த ரூட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். வால்பாறை அதிரப்பள்ளியிலேருந்து மூணார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஊர். அங்கே வந்து ஒரு நாளில் எதுவுமே சுற்றி பார்க்க முடியாது. நாங்கள் சும்மா வந்து மூணார் போயிட்டு மூணார்லேருந்து கொச்சின் டைரக்ஷன் வழியாக வந்து மேலே ஏறிட்டு அப்படியே வந்து தேனி வழியாக கீழே இறங்கி திண்டுக்கல் அப்படியே சேலம் ரிட்டன் வந்துடலான்ட்டு போயிட்டுருக்கோம். பட் இருந்தாலும் இந்த டியூக் வந்து சரியான பைக் கைஸ், செம்ம பவராக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, ஒரு 3 பேர்த்த வச்சுட்டு கூட அழகாக ஏறிட்டு வந்துச்சு கைஸ். அங்கே வால்பாறையில் ஒரு மேட்டில் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பையனை இதில் உட்கார வச்சு கூப்பிட்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சல்லுன்னு ஏறிட்டு வருது. ஆனால் டியூக் வந்து சரியான பைக் கைஸ். ஆனால் ட்ராவலுக்கும் வந்து நல்லா செட் ஆகுது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பவராக இருக்குது வண்டி. இது 160 தான். 160 எப்படி இருக்குது அப்படின்னா 200, 250, 390 எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா நமக்கு வந்து அது ஓட்டி பழக்கம் இல்லை. இப்போ தான் வந்து நான்
டியூக் ஃபஸ்ட்டு நான் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரை வாங்கி ஓட்டினேன். அப்போ வந்து நம்ம ட்ரீம் பைக் எடுக்க முடியலன்னு கண்ணிலேருந்து தண்ணியே வந்துருச்சு எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு எமோஷன்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பழகிருச்சு. இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னுக்குள்ளே செட் ஆகிட்டுக்குள்ளே நம்ம அதில் திருப்பி போகிறதுல அர்த்தம் இல்லை. அதாவது முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும். அதை நம்ம திருப்பி ஞாபகப்படுத்தி அதை வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு இருப்போமானே தெரியாது. இந்த இதில் வந்து முடிஞ்சு போன விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை கைஸ். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட நம்ம வாய்ஸ் ஓவர் வீடியோ முடிச்சிக்கலாம். மறக்காமல் அதிரப்பள்ளி போனீங்கன்னா இந்த டீப் ஃபாரஸ்ட்டை வந்து பொறுமையாக கிராஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணுங்கள். சேஃபாக ரைட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா லைக், ஷேரு, கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. நல்லா ஃபுல்லாக பார்த்தோம் ப்ரோ உங்கள் வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நமக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டாட்டா பை பை கைஸ். நெக்ஸ்ட் ரைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எனக்கு தெரிஞ்சு அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து கவர் பண்ணி போட்டிருப்பேன். டாட்டா பை பை கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு.